டிப்ஸ் நம்பர் 1. ஆனியன் வெட்டும்போது கண்ணீர் வருதா? இது ரொம்ப காமன் ப்ராப்ளம் தான். ஆனியனை வெட்டுறதுக்கு முன்னாடி 5லேருந்து 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். கண்ணீரே வராது. ஏன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த குளிர் ஆனியனில் இருந்து வர்ற கேஸ் ரிலீஸ் ஆகிறத ஸ்லோ பண்ணும். அதனால் கண் எரியாது. நான் இதை தான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல் ட்ரிக் இது. டிப்ஸ் நம்பர் 2. மில்க் அடிக்கடி பாயில் ஆகி வெளியே வருதா? இது ரொம்ப காமன் ப்ராப்ளம் தான். அதுக்கு பாத்திரத்துக்கு மேலே ஒரு ஊடன் ஸ்பூன் வைங்க. பால் வெளியே வராது. இந்த ட்ரிக் ரொம்ப சிம்பிள், ஆனாலும் சூப்பராக யூஸ்ஃபுல் ஆகுங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. டிப்ஸ் நம்பர் 3. சாதம் ஒட்டி கிடக்குதா? அதுக்கு காரணம் ரைஸில் இருக்கிற எக்ஸஸ் ஸ்டார்ச் தான். அதுதான் ஒட்டி கிடக்க வைக்கும். ஆனால் ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது. சமைக்கிறதுக்கு முன்னாடி ரைஸை 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வைங்க. அப்புறம் பாருங்கள், அரிசி ஒட்டாமல் சூப்பராக வரும். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரிட்ஜில் பேட் ஸ்மெல் வருதா? அதுக்கு காரணம் என்னென்னா டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டோட ஸ்மெல்லாம் மிக்ஸ் ஆகி ஃப்ரிட்ஜில் தங்கிடுறது தாங்க. ஆனால் ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது. ஒரு ஸ்மால் பவுலில் பேக்கிங் சோடா வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க. 2லேருந்து 3 வாரத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5. பூண்டு தோலுரிக்க கஷ்டமா? ஒவ்வொரு பூண்டையும் உரிக்கிறதுக்கு நேரம் ஆகுதாங்க. இது ரொம்ப காமன் ப்ராப்ளம் தான். அதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது. பூண்டோட மேலே கத்தியை வச்சு லேசாக க்ரஷ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா க்ரஷ் பண்ணும்போது பூண்டோட தோல் லூஸ் ஆகிடும். தோல் தானாகவே பிரிஞ்சு வரும். உங்கள் நேரமும் வீணாகாது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் யூஸ்ஃபுல் கிச்சன் டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.